ஆனா நான் கத்துக்கல, அவர் எனக்கு வந்து ப்ராப்பரா சொல்லி கொடுக்கல. வந்துட்டாங்க எல்லாரும், என்ன எல்லாம் தெரியும். அதுக்குள்ள மேம் என்ன வேணும், எங்க சைன் பண்ண, எங்க சைன் இந்த முதுகுல போடுங்க. ஸோ பாண்டிச்சேரி வந்தாச்சு. எனக்கு இந்த நாய்க்குட்டிகளுக்கு சாப்பாடு வைக்கிறவங்க, இந்த அனிமல்ஸுக்கு தண்ணி வச்சு வீட்டுக்கு வெளியே இதெல்லாம் வச்சிருப்பாங்க தெரியுமா, எனக்கு அவங்களெல்லாம் பார்த்தா ஒரு தனியா ஒரு மரியாதை இருக்கும். அந்த பாண்டா பொம்மை எவ்வளவு? 100 ரூபாய்க்குலாம் பொருள் இல்லாமல இருக்காது. 100 ரூபாய்க்கு இல்லைன்னா இது வாங்க வேண்டாம். அட்ராக்டிவா பொருள் நான் எங்க பார்த்தேன். இது அட்ராக்டிவா இருக்கா? சூப்பரா இருக்கு. இப்ப நான் தான் இதெல்லாம் வாங்கி வீட்டுல வைக்க கூடாதா? அதெல்லாம் வாங்கி வைக்க கூடாது. அதெல்லாம் இருக்கு. இது எவ்வளவு? 250. சூப்பரா இருக்கு. ஆமா, ஆனா பட்ஜெட்ல வரல. இது க்ளோஸ் பண்ணிக்கலாமா? அந்த கரடி பொம்மை எவ்வளவு? அந்த கலர் எரியுது கரடி பொம்மை எவ்வளவு? லைட் எரியுது 100ங்களா? நம்ம பொம்மை எங்க? கரடி நம்ம பொம்மை ஜோப்ல இருக்கு. பாத்துட்டு வருவோமா? இப்ப என்னாச்சுன்னா நண்பர்களே, அந்த சின்ன பையனை நம்பி நம்ம வாங்கினவன் நம்மளை அடப்பு போட்டான். இங்க கடையிலேயே 100 ரூபா, அது 200 ரூபா சொல்லி 150 ரூபாய்க்கு வாங்கிட்டான். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எவ்வளவு? 100 rupees தான் பட்ஜெட். எனக்கு வேணுங்கிறது வாங்கிக்கலாம்ல. அதெல்லாம் வாங்கிக்கலாம். இதெல்லாம் சங்குல செஞ்சது தானே, அப்படி சொல்லி வித்துருவாங்க. இதெல்லாம் எவ்வளோண்ணா? 150. பைக்ல எவ்வளோண்ணா? 350. அண்ணா இது எவ்வளோ? 100. இது எல்லாமே வேணா? இது 150, இது மட்டும் 100. பேசாம 150 இருக்கிறத 100 rupeesக்கு கம்மி பண்ணி கேட்போமா? கேட்டு பாருங்க. இந்த ரவுண்டா இருக்கதானே நல்லா இருக்கு. அது எதுக்கு? பென்சில் போட்டு வைக்கலாம். பென்சில் பாக்ஸ் மாதிரி அது. அப்புறம் வந்து ஸ்பூன் போட்டு வைக்கலாம். கியூட்டா இருக்கு. ஆமா, மேக்கப் ஐட்டம்ஸ் போடலாம். 100க்கு தர மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ தரோம்? 2 எடுத்தா 250 தராங்களாம். 130 கேட்டு பாரு. 130நாலும் அவுட் ஆயிருவேன்ல. பரவாயில்ல, நான் அதை விட கம்மியா வாங்கணும்ல. ஆனா 130 நீ ஓனர் இல்லையா? ஒரு தர மாட்டேங்கிறது. சரி, ஓகே, டன். இருக்கிறதுலயே அது சமையல் ஐட்டம். ஆனா விலை மட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு. எவ்வளவு? 250. பட்ஜெட் பக்கத்துலயும் கூட வரல. என்ன ஐட்டம் பாக்குறியா? இது பிடைச்சரா, தலை அங்க இருக்கு, நிமித்தவன. இது டிக்கி அட்டிட்டு போகும். டிக்கி அட்ரஸ் சின்சான் மீட்டர் உள்ள தெரியுதான்ட்டு? தெரியுதா? சின்ன வயசுல இதெல்லாம் வச்சு நிறைய விளையாண்டு இருக்கிறேன். நான் தான் இந்த பொருளை கண்டுபிடிச்சேன். நான் தான் எடுத்தேன். நான் தான் எடுக்க சொன்னேன். சரி சரி, 2 பேரும் சண்டை விடாதீங்க. வேற 100 ரூபாய்க்கு வேற என்னன்னா இருக்கு? கேமரா இருக்கா? இதெல்லாம் 100 ரூபாய் தான். இது 100 ரூபாவா? டிக்டாக் இருக்கு, பம்பரா இருக்கு, எக்ஸோ இருக்கு. தண்ணி ஊத்துனா தண்ணி ஊத்துனா சத்தம் போடும் குருவி. தண்ணி. நீ கரெக்டா ஸ்கூப் வாங்குறியா இல்லையா? தெரியுதா? தெரியுது. டிசைட் பண்ணியாச்சா? இந்த குட்டி பைக் எவ்வளோண்ணா? 300 அது 1000. 100 ரூபாய் பட்ஜெட் வச்சா தோல்வி தான் கிடைக்கும் போல் இருக்கு. நான் டிசைட் பண்ணிட்டேன். என்னது? இந்த யானை குட்டியா? நம்ம கேம் சொல்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். யானை வச்சு நான் நவுத்துவேன். என்ன தோல்வி அடைஞ்சிட்டீங்களா விஷ்ணுவர்தன்? நான் பில் பே பண்ணிடுறேன். என்னால முடியலன்னு இந்த உலகமே ஒண்ணு எதிர்த்து நின்னாலும் நீயா முடியல சொல்ற வரைக்கும் முடியாதுடா. ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சு வாங்காம விட மாட்டேன். சரி, நான் இதை வாங்கிடுறேன்.
என்னப்பா? விட மாட்டேன். இருக்கிற இந்த 3 கடையும் திரும்ப திரும்ப போய் ஏதாவது வாங்காம வர மாட்டேன். அவங்க கிட்ட அது எவ்வளவு கேள்விப்பா? எது இதா? இதா இது எவ்வளோக்கா? 150. எவ்வளோண்ணா கொடுக்கலாங்க்கா? 120. இது எடுத்துக்கிறேன். 100 rupeesல என்னக்கா இருக்கு? ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டா காட்டுங்க. இது எவ்வளவு? 100. இதை கழட்டி விடுப்பா. மாடிக்குச்சா? அதுவே வந்து மாட்டிக்கிச்சு. கோடு வேர்டு புரிஞ்சிருச்சு. இல்ல இது அழகா இருக்கு. 1000 இத வாங்கிட்டு போனா வீட்டுல விளக்க மாத்தடி விழுகும். ஆமா. ஆனா ஜெயிக்கிறதுக்காக இதை வாங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டேன் நானு. இது 100 தானக்கா? 2 எடுத்துக்கிறேன்க்கா. கரெக்டா பேசிட்டு இருக்கேன். அம்மா கூப்பிட்டாங்க. மாட்டினடா பம்பரை கட்ட மண்டையா. ஆமா, உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கினேன். இதை பார்த்தா எங்க அம்மாட்ட விளக்க மாத்தடி விழுகும்னு சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டா போன் பண்ணிட்டீங்க. ஃப்ரிட்ஜ்ல ஒட்டுற மேக்னெட் பீர் பாட்டில் கணக்கா இருக்கு. 230 பண்ணிட்டாக்கா? தேங்க்யூ. ஸோ இந்த யானையா இந்த பாட்டிலா எது ஜெயிச்சதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இத நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணேன். ஆனா சில காரணத்துக்காக நான் வேளான்னு விட்டுட்டேன். ஆனால் நான் துணிஞ்சு இதை வாங்கிட்டேன். ஆனா இது பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. நம்ம கேம்ஸ் எல்லாம் விளையாடுறப்ப இது யூஸ் பண்ணி அந்த டைஸ் கேம்ல எல்லாம் இதை வச்சு இந்த டைஸ் கேம்ல இதை வச்சு மூவ் பண்ணலாம். எவ்வளவு கிரியேட்டிவா யோசிச்சு வாங்கியிருக்கேன். இதை நான் அழகா பிரிட்ஜ்ல ஓட்ட வச்சுக்கலாம். ஆனா எனக்கு இது கொஞ்சம் அட்ராக்டிவா ஃபீல் ஆகுது. இருக்குல்ல, எனக்கு இதுதான் அட்ராக்டிவா ஃபீல் ஆகுது. நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே இதுதான் வாங்கலாம்னு நினைச்சேன். நீ சொன்னதை வாங்கக்கூடாது அப்படிங்கறத கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கினதுக்கு அப்புறம் இதை வாங்கிடலாம். மாஸ்டர் பிளான். எனக்கு இது ஓகே. அப்ப நான் தான் ஜெயிச்சேன். உங்களுக்கு இது ரெண்டுல இது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்சம் கீழே கேட்டுங்க. டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. இங்க வேறங்க நம்ம யானை ஃபோக்கஸ் ஆக வேண்டியது. தி நெக்ஸ்ட் டே. கிளைமேட் சூப்பரா இருக்குன்னு சொல்லி பாண்டிச்சேரி கிளம்புனோமா. இங்க வந்தா வெயில் மண்டை பொழந்துட்டு இருக்குது. ஒரு நாள் கிரேஸ் பீரியடு, அதை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டீங்க. இன்னைக்கு வெயில் அடிக்கிறதுக்குள்ள பொறுத்து கிடையாது. நம்ம எங்க போறோம்? இங்க வந்து பாண்டிச்சேரியில ஷாப்பிங்லாம் ரொம்ப ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டேன். அதனால ஷாப்பிங் போலாமா? தெரியும்டா. ஒரு சின்ன இதாயிடுச்சு. ஷாப்பிங் போறதுக்கு ஒரு சின்ன ஷாப்பிங் போயிட்டு போயிடலாமா? ஷாப்பிங் போறது ஷாப்பிங் போகணுமா? ஒரு ஊர்ல ஷாப்பிங் நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம போய் அந்த ஊர்ல இருக்க பொருட்களை வாங்கிட்டு வரணும். அது நியாயமான விஷயம். ஊர்ல இருந்து கிளம்பி வந்து இங்க ஷாப்பிங் பண்ணிட்டு போய் அதுக்கு ஷாப்பிங் பண்ணக்கூடாது. அவசரத்துல எதுவும் நிறைய எடுத்துட்டு வரல. அதனால போயிட்டு ஒரு 4 டிஷர்ட் மட்டும் வாங்கிட்டு அப்புறம் போய் பாண்டிச்சேரி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். வாங்க வாங்க, உங்களுக்கு 2 பேண்ட் வாங்கி தரேன். உடனே கிளம்பலாம். உனக்கு எத்தனை போட்டுன்னு தெரியலையே. எனக்கு 2 தான். 2 தானே? ஆர்வத்துல அழகா இருக்கு நிறைய இடத்துல போட்டேன். எனக்கு 2 தானே போட்டேன். உனக்கு 2 தான் போட்டேன். உள்ள கட்டையில் சுத்தி தெரியும். அதுதான் உள்ள நிறைய தட்டுப்படுது. சின்ன வயசுல அந்த சுகருக்கு இது பண்ற ஆட்லாம் வரும் இல்ல, அந்த மாதிரி கியூப்ல எடுத்து போடுவாங்க. அதை பார்த்து ஆசை. நான் ஆஸ்வால்டுன்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் இருக்கும் சின்ன வயசுல. அதுல வந்து ஹாட் சாக்லேட்ல வந்து மார்ஷ்மெலோஸ் போட்டு குடிப்பாங்க. நமக்கு மார்ஷ்மெலோஸ் என்னன்னே தெரியாதுல்ல. அப்போ வந்து ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன். யாரோ ஒருத்தவங்க ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஹோட்டல்ல வச்சிருந்தாங்க. அப்பவே அங்க போய் நான் ஸ்டே பண்ணியிருந்தோம். பார்த்தா அந்த இடத்துல எங்க பார்த்தாலும் இந்த புஷ் கார்ட் இருக்கும்ல, தள்ளிட்டு இருந்து கொடுப்பாங்கல்ல, அதுல பார்த்தோம்னா பூரா இந்த சுகர் ஸ்வீட்ஸ் தான் இருக்கும். நான் அதை பார்த்துட்டு இதுதான் மார்ஷ்மெலோன்னு நினைச்சுக்கிட்டேன். மார்ஷ்மெலோன்னா இப்படிதான் இருக்கும் போல் இருக்குன்னு நினைச்சேன். எங்க அந்த புஷ் கார்ட்டை பார்த்தோம்னா ஓடி போய் கவக்கம் மாதிரி விட்டுட்டு செம டேஸ்டா இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்னு நினைச்சு நம்மளுக்கு கூட வாயில போட்டு நல்லா கரெக்ட் பாக்குறப்பல எடுத்து சுத்திட்டு இருந்தேன். இப்ப தெரியுது வெறும் சக்கரை. நீங்க எங்க பிளான் வச்சிருக்கீங்க? சர்ப்ரைஸ். இன்னும் சர்ப்ரைஸ் தான். இன்னும் சர்ப்ரைஸ் தான். போனோம் சர்ப்ரைஸ், போகல சர்ப்ரைஸ். போனா ஓகே, போகலன்னா எங்க கூட்டிட்டு போறியா அது சர்ப்ரைஸ். அவ்வளவுதான். இது வந்து ஒரு வீடியோல பார்த்தேன். பொண்ணுங்கள் எல்லாம் வந்து எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது சொல்ல மாட்டாங்களாம். அதாவது டெசிஷன் அவங்க வாயிலே வர வச்சு கேட்டேன். அது இங்க நடக்காது இல்ல. வந்து இப்போ ஒரு இடத்துல கூட்டு போறேன் எங்கன்னு சொல்லு பார்க்கலாம். எனக்கு வந்து ஜென்ரலா சர்ப்ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இப்ப யாராவது ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா என்னால கண்டிப்பா அது என்னன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சிரும். ஆனா நானே என் மைண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்குவேன். சர்ப்ரைஸ் ஆகணும் அப்படின்னு.
அதே மாதிரி இந்த படத்துக்கு போறனாலும் ட்ரெய்லர் டீசர் சாங் கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா அதுல ஏதாவது ஒண்ணு இருக்கும், மொக்க படமா இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு இருக்கும் நம்மள சர்ப்ரைஸ் பண்ற மாதிரின்னு போய் என்ஜாய் பண்றதுக்கு தானே போறது. ஆனா நாங்க அப்படி கிடையாது. படத்துக்குள்ள போறோம்னா முதல்ல எல்லா டீசரும் எல்லா ட்ரெய்லரும் பார்த்துட்டு போய் கதைனா இப்படிதான் இருக்க போகுது, இதுதான் இந்த படத்தோட கதை அப்படி சொல்லி முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுட்டு இந்த படம் ஓடுமா ஓடாதா அப்படின்னு மைண்ட்லயே நினைச்சு வச்சுக்குவேன். அதனாலதான் நிறைய படம் நமக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கு. அது எனக்கு நிறைய ஆயிருக்கு. அதனால நான் என்னோட டெக்னிக் இப்படி மாத்திட்டேன். நம்ம காசு கொடுத்து போறோம், அங்க போய் டிசப்பாயிண்ட் ஆயிட்டு வரக்கூடாது. அதனால நம்ம ஓப்பன் மைண்டடா போய் தான் ஒரு இடத்துல சிரிச்சோம்னா போதும். கொடுத்து 150 ரூபாய்க்கு ஓகே. புத்தருக்கு போதி மரம் தடியில புத்தி வந்த மாதிரி உனக்கு சினிமா தியேட்டர்ல ஞானம் பிறந்திருக்கு. ஆனா மணி இப்பவே 2:45 ஆயிடுச்சு. ஓடாத வாட்ச கட்டிட்டு வாட்ச் ஓடும், கீ தான் கொடுக்கல. எனக்கு பாண்டிச்சேரி எனக்கு வாட்சது மறக்கவே முடியாது. பாருங்களேன் ஒருத்தர் எவ்வளவு பெரிய கொடை பிடிச்சு நின்று இருக்காருன்ட்டு. ஏன் சொல்ல மாட்டேன், வெயில் அடிக்குது, வெயில்ல நடந்து வர முடியலன்னு சொல்லிட்டு அங்க கேட்டு ஒரு கொடை வேற கொடுத்துருக்காங்க. அது இவ்வளவு பெருசா இருக்குது. இது போட்டு உட்கார்ந்து சுண்டல் வைக்கலாம். என்ன மாதிரி வாங்குறது? லூஸ் பேண்ட்ஸ். ஜீன் போய்க்கலாமா? ஜீன் என்னடா கேரட் ஃபிட்னா என்னடா இது? கேரட் ஃபிட்னா கீழே குட்டியா இருக்குமோ? அப்படியா? அப்படி ஸ்டெப் போடுங்க. ஸ்டெப் போடுறது தெக்க தைய தெக்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆனா இவ்வளவு லூசா நான் போட்டதே கிடையாதா? இவ்வளவு லூஸ் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கொஞ்சம் மேலே தூக்கி இப்ப கொஞ்சம் லூசா இருக்க மாதிரி தான் இருக்கு. பஸ் ஒரு சைஸ் சின்னதா எடுத்து போட்டு பார்த்தா. யோகி பி நட்சத்திரா. அரேபியன் நைட்ஸ்ல இருந்து டான்ஸ் ஆடிட்டு போனீங்க. இந்த மாதிரி இருக்கு கஸ்டிம் பார்த்தா. அடப்ளோ பேபி சின்ன ராப்பரா டைப்னா. இந்த பேண்ட் ஒண்ணு, இந்த கலர் என்கிட்ட இல்ல, அதனால இது எடுத்திருக்கேன். இது ஒரு ஜாகர். ஓகே, நல்லா இருக்கா? சூப்பர். அப்புறம் அந்த பாப்பாவே முடிச்சுள்ள ஓட்டும். என்னடா இத்தனோண்டு காய்கறி கூட மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இதுல எப்படி துணி வைக்கிறது? 3 பேண்ட் ஒண்ணா வைக்க முடியல. பசங்க அவளை வாங்க மாட்டீங்க அப்படின்றனால குட்டியா வச்சிருக்காங்க. ஆனா அது இல்ல, இங்க பாருங்க, இந்த பேக் சைஸ் இத்தனோண்டா இருக்கு. இது விமன் செக்ஷன்ல போனா கண்டிப்பா பெருசா தானே இருக்கும். எவ்வளவு ஒரு ரேசிசம் பாரு. சாரி, செக்ஸிசம். பசங்கன்னா வாங்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இத்தனோண்டு பேக கொடுத்து விட்டு காய்கறி வாங்குற கூட மாதிரி இருக்குது. எங்க அம்மா இதை விட அதிகமா காய் வாங்கிட்டு வருவாங்க. நல்லா இருக்கு. எனக்கு ஓவர் சைஸ் டிஷர்ட்ஸ் தான் வேணும். இப்ப காஸ்டியூம் சேஞ்ச பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புது டிசைன். அதுக்கெல்லாம் ஒரு மொகராசி வேணும்டா. என்ன பண்றது, பாய்ஸ் கலெக்ஷன் நிறைய இருந்தது, பொண்ணுங்க கலெக்ஷன் பெருசா ஒண்ணுமே இல்ல. ஆனா யூஸ்வலா நம்ம மத்த கடைகள்லாம் போனோம்னு வச்சுக்கோங்க, மென்ஸ் கலெக்ஷன் கம்மியா இருக்கும். மென்ஸ் கலெக்ஷன்ல அவ்வளோ வெரைட்டி, அவ்வளோ ஜீன்ஸ் வச்சிருக்காங்க. பொண்ணுங்க இதுல ஒண்ணும் எனக்கு நிஜமா ஒண்ணும் இல்லை தானே. கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. எனக்கு பிடிக்கல, ஸோ வாங்கல. திண்ணிலக்கு இருந்தவனுக்கு திருக்க நடத்த கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி போனோன்னே வேண்டாம்னு சொல்லிட்டு போனேன். சும்மா போனா ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. டபுக்கு 3 பேண்ட். நம்ம வேண்டாம் சொல்ற மாதிரி இருக்கு. வாங்கணும்னு சொல்லிட்டு போனவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. நம்ம வந்து ஷாப்பிங்லேயே நிறைய நேரம் வேஸ்ட் பண்ணனால இப்போ வந்து வெளி ஷாப்பிங் பிளானை கேன்சல் பண்ணிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கிட்டோம். டின்னருக்கு முன்னாடி டின்னரை கேன்சல் பண்ண மாதிரி, சாப்பாட்டுக்கு முன்னாடி ஆப்பிடைசர்ஸ் கொடுக்குற மாதிரி ஷாப்பிங்கே வார்ம் அப் பண்ணிட்டு தான் ஷாப்பிங் போவீங்க நீங்க. வார்ம் அப்லேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்காக நீங்க அழுவக்கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், அவங்க வந்து அடிச்சு போறோம். இந்த எல்னினியோனா என்னன்னா, இந்த சி சர்ஃபேஸ் இருக்குல்ல, அது வந்து ஹீட் ஆயிருக்குமா. கடலோட சர்ஃபேஸ் வந்து ஹீட் ஆகிறதுனால டெம்பரேச்சர் வந்து டிராஸ்டிக் அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைட் ஆஃப்ல இருக்க கண்ட்ரிஸ் நாடுகள்ல எல்லாம் வந்து டெம்பரேச்சர் பயங்கரமா அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஒரு சைட்லாம் வந்து பயங்கரமான மழை இதெல்லாம் பெஞ்சு ரொம்ப வெள்ளம் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஏஷியால எல்லாம் பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா டெம்பரேச்சர் ரைஸ்ல இருக்கு. மேபி அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்க கண்ட்ரிஸ்ல எல்லாம் வந்து மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இந்த நியூஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கப்பதான் நம்ம பீக்கா எலெக்ஷன் நியூஸ், ஐபிஎல் இதெல்லாமே வந்து பயங்கரமா பார்த்துட்டு இருந்த காரணத்தினால நம்ம இதை பத்தி நமக்கு ஊர்ல பேசவே இல்லை. மற்றவங்க எல்லாம் அதை பத்தி என்ன நடக்கும், என்ன வறட்சி வந்து செத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம்.
நம்ம ஊர்ல வந்து இந்த நியூஸ்ல வந்து இதெல்லாமே மறந்துருச்சு. அது முடிஞ்ச உடனே தான் எல்லாம் வந்துட்டு இருக்கு ஒண்ணு ஒண்ணா. என்ன பண்ணிட்டு இருக்க? என்னமோ கடிச்சு வச்சிருச்சு, அதுக்கு பிளஸ் போட்டு விட்டுருக்கேன். கடிச்சிச்சுன்னா அதுக்கு உடனே இந்த பேட்டர்ன் போட்டு அது எப்படி எக்ஸ்ட்ரா கேட்டுறது அரிக்கும்ல, அப்ப அது போட்டோம்னா அதுக்கும் நல்லா இருக்கும். அது அப்படியே அமுந்த மாதிரி ஒரு ஃபீலிங். நேற்று ஒரு வீடியோல பார்த்துட்டோன்னா அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது நம்மளை கடிச்சிச்சு அப்படின்னு நம்ம சுரிஞ்சு அது இப்படி நோண்டி வச்சிடணும். அப்படி பண்ணாம இப்படி மட்டும் லேசா தடவுனோம்னால அந்த இச்சிங் போயிருமா. அப்படியா? அது நீ வந்து அதை அக்ரிவேட் பண்றதுக்கு அப்படி பண்ணணும். அதை பிடிச்சி சொரிஞ்சதெல்லாம் மார்க் போட்டு அது தடவி வரும். அது என்ன பெட்ட நீமலை வளர்த்திட்டு போட்டதுக்கு அப்புறம் அரிக்கும். ஆமா, அடுத்த தடவை கடிச்சதுன்னா ட்ரை பண்றேன். கொஞ்ச நேரம் கை வச்சிருந்தாலும் கடிக்கும்.